அடுத்த ஒரு காரணம், ஏன் காதல் பண்ணும்போது நல்லா இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணவன பிரச்சனை வருதுண்டா, காதல் பண்ணும்போது வேற மார்க்கெட்டிங் பிளான். அது எங்களுக்கு கிடைக்கணுமே அப்படின்ட்டு நாங்க என்ன வேணாலும் செய்வோம், உண்மையா இல்லையா? ஆனா கல்யாணம் பண்ண பிறகு வேற மார்க்கெட்டிங் பிளான். அதான் கிடைச்சிருச்சுல, அப்புறம் என்ன, எங்க சொந்த கலரை காட்டுவோம். இது உண்மை. தலையாட்டுறத பார்த்தா நிறைய பாதிப்புகள் இருக்கு. உண்மை தாங்க, உண்மை. காதல் பண்ணும்போது எல்லாமே சரியாக இருக்கும். தாங்க கரெக்டான டைம்ல நிற்போம், சொன்ன இடத்துல இருப்போம், அதுக்கு முன்னாடி கூட நிற்போம், பிரச்சனை இல்லை. புத்தனின் மறு அவதாரம் போல நாங்கள் காட்சி அளிப்போம். காதல் பண்ணும்போது கல்யாணம் பண்ண பிறகுதான் தெரியுது இதுக்குள்ள இவ்வளவு இருந்துச்சா, இத பூரா இது காட்டலையே வெளியே அப்படின்னு. ஏன்னா காதல் பண்ணும்போது the பாசிட்டிவ் சைடு தான் தெரியும். கல்யாணம் பண்ண பிறகுதான் இந்த ரியாலிட்டி நிஜம் வெளியாகும். இது உண்மைங்க. இந்த உண்மைக்கு நம்ம வருவதில்லை. வாழ்க்கைங்கிற அந்த சத்தியத்துக்குள் நாம் வருவதில்லை. அதுதான் பிரச்சனை. அதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை தரும். தெனாலிராமன் அரசர் கேட்டார். ஒரு அரசர், தெனாலிராமா இங்க வா, இந்த காதலுக்கு கல்யாணத்துக்கு என்ன வேறுபாடு? அதுக்கு தெனாலிராமா ரொம்ப அழகா சொன்னார். இது ரொம்ப ஈஸி, சுலபம் அரசே, கரெக்டா சொல்லணும், இல்லைன்னா தலையை வெட்டி போடுவோம் அப்படின்னு. அந்த காலத்துல ராஜாபுரா தலையை வெட்டுற ஆளு தான், அந்த வேலையை தான் பார்த்துருக்கு. அப்ப தெனாலிராமன் சொல்லிக்கிறார், ரொம்ப சிம்பிள் அரசே, இதெல்லாம் ரொம்ப சுலபமான விஷயம். என்ன சுலபமானது சொல்லு? காதல் என்பது சொறி போல. அப்படின்னா சும்மா கையை எடுத்து இப்படி சொறீங்க, சொறி போல சுகமா இருக்கும் சார் அரசே, சுகமா இருக்கும். இருக்குமே, இருந்திருக்குமே, இருந்திருக்கணும், இருக்கணும். ஆக காதல் என்பது சொறி மாதிரி அப்படியே சுகமா இருக்கும். அப்ப கல்யாணம் என்பது, அரசர் கேட்கிறாரு, வேற ஒண்ணும் இல்ல அரசே, இந்த சொரிஞ்ச பிறகு எரியுமே, எரிச்சலை போல. இதுலதான் எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுல இருந்து நீங்களும் ஓட முடியாது, நானும் ஓட முடியாது. இது ஒரு மிகப்பெரிய உண்மை.